நேத்திக்கு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சப்போ சொல்லியிருந்தாரு, இப்ப புதுசா வரவங்க எல்லாம் உடனே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து யார் பேரையும் வந்து சொல்ல விரும்பல, இன்னும் பல வார்த்தைகள்லாம் வேற பேசினார், அனாதை என்னமோ சம்திங் எல்லாம் சொன்னார் அவரு. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அனாதைய அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னாக்கா, இப்போ தளபதி அவர்கள் வந்து பரந்தூருக்கு போனார், போயிட்டு நாடகம் ஆடுறதுல தான் நீங்கள் எல்லாடியாச்சே அப்படின்லாம் தளபதி சொன்னார் இல்லையா, அதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடுறதுக்காக ஒரு சிலர் வந்திருக்காங்க அப்படின்லாம் பேசினார். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல தான் உண்மை. நான் பல கட்சிகளோட பேரை சொல்லிட்டேன், இவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, இந்த மேடையோட தன்மையை நான் கெடுக்க விரும்பல, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னார். காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம், ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், தளபதி அவர்கள் அரசியல் வர்றதுக்கான காரணம் என்ன? அது வந்து கண்டிப்பாக திமுக காரங்களே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக என்ன காரணம் சார்? ஒன்று சொத்தை பாதுகாக்கணும்னா, இல்லை இன்னும் மேலே சம்பாதிக்கணும்னா என்ன காரணம் சார்? இது ரெண்டை தாண்டி வரது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்குலாம் அவங்க வரலங்க, அவர் சும்மா சினிமா டைலாக் பேசுகிறார். சினிமா டைலாக் பேசுகிறவர் சினிமாலேயே பேசிட்டு போகலாமே, எதுக்கு இங்கே வந்து பேசுகிறாரு மக்கள் முன்னாடி? எதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் முன்னாடி சீன் போட்டு சம்பாதிக்கிறதுக்காகவா, இல்லை ஒரு சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவா? இது ரெண்டுத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன் சார். அவர் சொத்தை பாதுகாக்கணும்னு நினச்சா இப்போ மட்டும் ஐடி ரைடில் நீங்கள் விடலையா நான் கேட்குறேன். ஷூட் ஸ்பாட்டில் இருக்கும்போது அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து ஐடி ரைடுன்னு ஒன்று பண்ணுறாங்க. அப்போது அவர் சொத்தை பாதுகாக்கணுன்ற பிரச்சனை அவருக்கு கிடையாது, சம்பாதிக்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்படின்னாக்கா இன்னும் 25 வருஷம் தாராளமாக அவர் சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? இது வரைக்கும் அவர் சம்பாதிச்ச பணத்தை விடுங்க, இன்னும் 25 வருஷம் அவர் நடிக்கிற படத்தோட சம்பளத்தை மட்டும் வாங்கினாலே அடுத்த 5 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்போ அவருக்கு அரசியலுக்கு இந்த 2 நோக்கத்துக்காக தான் வரணுன்ற எந்த ஒரு காரணமே கிடையாது. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம அரசால மக்கள் நலன் பெறலை அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இப்போ அவர் அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதே மாதிரி எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் தமிழ்நாட்டு அரசியே கையில் வச்சுட்டு இருக்கவர், அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அப்படி இருக்க நபர் ஏன் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரை சொல்லலை, ஏன் விஜய் அப்படின்ற அந்த ஒரு பேரை சொல்லலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கும். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் ஒரே ஒரு டைரக்ட் அட்டாக் மட்டும் ஒன்று வந்துருச்சு அப்படின்னாக்கா, இப்போ இவர் ஸ்டாலின் ஐயா பேசும்போது மேடையில் இருக்க 10 பேர் கை தட்டுறாங்க, கீழே இருக்க 20 பேர் கை தட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. இதே ஒரு அரங்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் பேசினாரு, உங்கள் பேரை யூஸ் பண்ணி உங்களை ஏதாவது சொல்லி பேசிட்டாரு, திமுகவை தாக்கி ஏதோ பேசினார்னா அரங்கமே அதிரும், அது வந்து பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா இப்போ பரந்தூர் போயிட்டு நாடகம் ஆடுறதுல நீங்கள் வந்து கில்லாடியாச்சே அப்படின்னு அவர் சொன்ன விஷயம், மாநில அரசு, ஒன்றிய அரசு, இந்த மாதிரி அவர் பல விஷயங்கள் பேசினா அந்த விஷயமே ரீல்ஸாக, மீம்ஸாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி பறந்துட்டு இருக்குது. இன்னும் உங்கள் பேரை சொல்லி பேசினா தலையை தூக்க முடியாமல் போயிடும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நீங்களும் டைரக்ட் அட்டாக் பண்ண மாட்டீங்க. எங்களுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றவர் எப்படி இருக்கணும்னாக்கா, மக்களுக்கு சேவை செய்கிற நபராக இருக்கணுமே தவிர தான் குடும்பத்துக்கு சேவை செய்கிற நபராக இருக்கக்கூடாது. அதை நாங்கள் உண்மையிலே யாருமே, நான் இல்லை, பொதுமக்கள் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அப்படி தான் இருக்குது. அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து தான் கட்சியினர், தான் கட்சி என்ன பண்ணுறது, இதை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாங்களே தவிர ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன அப்படின்றது தெரியல. ஓட்டு போடுற டைமில் மட்டும்தான் அவங்கள மதிக்கிறீங்களே தவிர ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்படி நீங்கள் கண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பொங்கலுக்கு பணம் கொடுத்துருப்பீங்கல்ல, பொங்கலுக்கு பணம் கொடுக்க கஜானாவில் காசு இல்லை, ஆனால் 3000 பேர் உங்களை தேடி வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு சோறு போட காசு இருக்கு உங்ககிட்ட. சும்மா ஒரு கணக்கு நீங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஏன் 1000 ரூபாய் தான் கேட்டாங்கன்னு கிடையாது, கஜானாவில் காசு இல்லை, இந்த அப்படி 500 ரூபா ரேஷன் கார்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. அந்த 3000 பேருக்கு எவ்வளோ கிராண்டாக நீங்கள் வந்து சாப்பாடு போட்டிங்க, வேன் வச்சு வர வச்சிங்க, எவ்வளோ பண்ணீங்க, இதை மக்களுக்கு செஞ்சிருக்கலாம்ல. அப்போ உங்கள் கட்சிக்காக செய்யலாம், மக்களுக்கு செய்யக்கூடாது. இது என்ன சார்? இது எப்படி சார் தலைவருக்கான அழகாக இருக்கும் சொல்லுங்கள்? நான் வந்து திமுகவை மட்டும் சொல்லலை, மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன். உண்மையிலேயே தான் கட்சியை வளர்க்குறது, வேற கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஆட்களை சேர்க்கறதுல காட்டுற கவனத்தை மக்களை எப்படி வந்து மகிழ்விக்கலாம், மக்களுக்கு வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் நலன் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உண்மையிலே சொல்கிறேன், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய பயனே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இன்னும் பல படங்கள் நடிச்சிட்டு இருப்பார். டு பி ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அவர் படம் நடிக்கலை அப்படின்றது அவர் ரசிகர்களாக எங்களுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வராருன்னும் போது அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நல்லது பண்ணீங்க. நான் வந்து திமுக மட்டும் சொல்லலை, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸ்,
யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன் கட்சிக்கு ஆள் சேர்க்கறது இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மக்களுக்கு எப்படி நலன் செய்யலாம் அப்படின்றத யோசிச்சாங்க அப்படின்னாக்கா விஜய் இல்லை, இன்னும் யாருமே வர வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் இது இவர் வரலான்னு மக்களே கேட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஆட்சி அமையல அப்படின்றதுக்காக தான் சூழ்நிலையின் காரணமாக தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. நாங்கள் நல்ல ஆட்சி புரிகிறோம் அப்படின்றத நீங்களே சொல்லிக்க கூடாது, மக்கள் சொல்லணும். இவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லணும். திரைப்படத்தில் ஆடு போடுற மாதிரிலாம் போட்டு எந்த ஒரு பயனுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னாக்கா மது ஒழிப்பு போராட்டம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பரந்தூருக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. விஜய் அவர்கள் பரந்தூர் போனதை திருமாவளவன் அவர்கள் ஆதரிக்கிறார் அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகளே உங்கள் மேலே ஒரு பெரிய உடன்பாடு இல்லைன்னு போது மக்களுக்கு எப்படி சார் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மக்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆட்சி இன்னைக்கு இந்த சூழலில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வர காரணமாயிருச்சு. உண்மையிலேயே மக்கள் 2026 சிறந்த தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு கட்சி 2026 ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுகவாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மக்களை மட்டும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். தான் சொந்த கட்சியை மட்டுமே டெவலப் பண்ணணும், தான் குடும்பத்தை மட்டுமே டெவலப் பண்ணணும் அப்படின்றத மட்டும் மனசில் வைக்காம மக்களை மனசில் வச்சிங்கன்னா மக்கள் என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழலில் எல்லா கட்சியுமே நம்ம பார்த்தாச்சு. திமுகவோட ஆட்சியும் பார்த்தாச்சு, அதிமுக ஆட்சியும் பார்த்தாச்சு. வரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பேச்சு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் குறைகள் இருந்தால் தாராளமாக நம்ம எடுத்து பேசலாம், தப்பில்லை. வரத்துக்கு முன்னாடி குறை சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இவங்க வந்தால் நல்லது செஞ்சிருவாங்க, இவங்களை வரவிடக்கூடாது, நம்மளே தான் ஆளணும் அப்படின்னு ஏதோ ஒரு பயத்தை வெளிக்காட்டுற மாதிரி தான் தெரியுது மற்ற கட்சிகள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. மக்கள் இதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எது செஞ்சால் நல்லதோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளர் தேர்வை கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தலைவர் அவர்களே, கட்சியோட தலைவர் நேரடியாக போய் அவர் தான் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாருன்னா எந்த அரசியல் கட்சியில் நடக்கும்? யோசிச்சு பாருங்கள். இதை மக்கள் புரிஞ்சு 2026 வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.